தற்போது ஒரு அண்மை செய்தி. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுகுறித்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை விளக்கம் அளித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசின் இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எதையும் அரசு மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. சமூக நீதியை நிலைநாட்டுவதில் பெரும் அக்கறை கொண்டுள்ள நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், அந்த வகையில் மக்கள் தொகையில் பெரும் பகுதியிலான பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் 299 கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் வழங்கி வருகிறோம் என்றும், திறன்மிகு வகுப்பறைகள், இலவச மருத்துவ பரிசோதனை உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சில ஊடகங்களில் பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் தனித்துவத்தோடு இயங்கி வரும் சூழ்நிலையில் அவற்றை மேலும் மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும், இப்பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிவந்துள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது மற்றும் உள்நோக்கம் கொண்டது எனவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.